மங்களமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாடினிலே இனிய நல்வேளையிலே. உம்மக்களிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயரை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது மரித்த சைமன் பிரான்சிஸ் உடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மரித்த லூகாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரித்த மரிய தங்கம் வின்சென்ட் இவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து தூய பிரான்சிஸ் சேவியர் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் நிறைவாக இறைவனுடைய பரிந்து பேசி நம் தேவைகளை நிறைவு செய்வார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த திருப்பலியிலே நம்முடைய ஒரு பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவைத்த மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்மை தீமை அறிவீர்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகள் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும்
கண்களுக்கு களிப்பூட்டதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருப்பதைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடையை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தின் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசையை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளித்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைகளுக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் செய்கிறார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு மனிதன் வியாபார கூடங்களுக்கு மத்தியிலே தனக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சென்றிருக்கின்றான். அப்படி சென்றவன் ஒரு மாறுபட்ட மனிதனை அவன் பார்த்திருக்கின்றான். அப்படி அந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனை பார்த்து இவ்வாறு சொல்லியிருக்கிறான், ஐயா, உங்க காதுல 2 காதுலையும் காசு வச்சிருக்கிறீங்க, கவனமா இருங்க. ஒருவேளை அந்த காசு உங்க காதுக்குள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு. காதுல காசு வைத்திருந்த மனிதன், எனக்கு கேட்கலப்பா, என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு அப்படின்னு. திரும்பவும் அதே வார்த்தையை அந்த மனிதன் சொல்லியிருக்கின்றான். திரும்பவும் அந்த மனிதன், இன்னும் கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொன்னா கேட்கும், உங்க காதுல காசு வச்சிருக்கீங்க, கவனமா இருங்க, காதுக்குள்ள காசு போயிட போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சத்தையும் அவரு காதிலிருந்து காசு எடுத்துட்டு, என் காதுல காசு இருந்ததுனால நீ சொன்னது எனக்கு கேட்கல, இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட ஒரு செய்தி, காது கேளாதோர் பேச்சிழந்தவரை இயேசுவின் அருகில் அழைத்து வந்து அவரை குணமாக்க விரும்புகிறார்கள் இயேசு வழியாக. அன்று மட்டுமல்ல, இன்றும் எத்தனையோ மனிதர்கள் காதிருந்தும் கேட்காதவர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல குடும்பங்களில் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று நாம் தேடி அலசி ஆராய்ச்சி பார்த்தோம் என்றால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல்
கணவன் மனைவியிடம் சொல்லுகின்ற வார்த்தைகள் செவிமடுக்காமல், மனைவி கணவனிடம் சொல்லுகின்ற வார்த்தைகள் செவிமடுக்காமல், பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சொல்லுகின்ற வார்த்தைகள் செவிமடுக்காமல், பிள்ளைகள் பெற்றோரிடம் சொல்லுகின்ற வார்த்தைகள் செவிமடுக்காமல், ஆசிரியர்கள் மாணவர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்காமல், மாணவர்கள் ஆசிரியர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்காமல், ஏன் பங்கிலும் பங்கு பணியாளர் இறை மக்களோடு பேசுகிற வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளாமல், இறை மக்களும் பங்கு பணியாளர்கள் சொல்லுகிற வார்த்தையை உணர்ந்து கொள்ளாமல் நடக்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். கேட்டும் கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் கேட்டவர்கள் அந்த வார்த்தைக்கு உரிய வாழ்வை அவர்கள் வாழவில்லை. அந்த மரத்தின் கனியை நீங்கள் தொட்டாலோ உண்டாலோ சாவீர்கள் என்று இறைவன் அன்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டிருந்த ஏவாள் அந்த வாக்குறுதிக்கு ஏற்றார் போல இந்த மண்ணுலகில் அன்று அவள் வாழ்ந்திருந்தாள் என்றால் இன்று மரணம் உங்களையும் என்னையும் தழுவி இருக்காது. பாவம் உங்களையும் என்னையும் தொட்டு இருக்காது. பாவத்தின் ஆட்சிகளுக்குள் நாம் சென்றிருக்க முடியாது. இறைவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த அன்று ஆதாம் ஏவாள் சாத்தானின் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை உள்வாங்கியதால் இறை வார்த்தை செவிமடுக்காமல் சாத்தானின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்ததினால்தான் அன்று முதல் இன்று வரை மனிதர்களாகிய நாம் அனைவருமே பாவத்தின் ஆட்சிகளுக்குள் ஆளாக்கப்பட்டு விட்டோம். மரணத்தை நாம் தழுவிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார்கள். காது கேளாதவரையும் பேச்சிழந்தவரையும் அழைத்து வந்து இயேசுவின் முன்னிலையில் நிறுத்தி அவரை குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற உடல் ஊனமுற்றவர்களை தவிர நாம் நம்முடைய பயணத்தின் பொழுது வேறு இடங்களில் யாராவது ஒருவர் ஊனமுற்றவர்களை பார்த்தோம் என்றால் நமக்குள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது எழுகிறது. பல நேரங்களில் அவர்கள் மீது நாம் இரக்கம் கொள்ளுகிறோம். பல நேரங்களில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது. ஆனால் இன்னும் பல நேரங்களில் அந்த ஊனமுற்றவர்களை பார்த்து எத்தனை ஏளனமான பேச்சுகளை நாம் பேசி இருக்கிறோம். நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள், கேட்க முடியாதவர்கள், பார்வை இழந்தவர்கள், இவர்கள் அனைவரையும் பார்த்து இந்த சமுதாயம் பார்க்கின்ற பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது, அப்படி அவர்களை ஏளனமாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்குள் எழுகின்ற ஆதங்கம், கவலை, கண்ணீர் இறைவன் ஒருவர் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறாரே தவிர வேறு எவரும் பார்த்து கொண்டிருப்பதில்லை. இன்றைய காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் மருத்துவம் வளர்ந்து வந்திருக்கின்ற சூழ்நிலைகளிலும் எத்தனையோ ஊனமுற்றவர்களை குணமாக்க முடியாமல் இருக்கின்ற தருணத்திலும் இந்த சமுதாய ஊனமுற்றவர்களை பார்த்து ஏளனமாக பேசுகின்ற பொழுது 2023 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் இப்படி ஊனமுற்றவர்களை பார்த்து சமுதாயம் எப்படி ஏளனமாக பேசியிருக்கும். யூதர்களுடைய பார்வையில் ஒன்று இருக்கிறது. யாரெல்லாம் ஊனமுற்றவர்களாக பிறக்கிறார்களோ, நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அனைவருமே இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பரிசேய கூட்டம், மறைநூல் அறிஞர்கள் கூட்டம், சதுசேயர்கள் மற்றும் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறேன் என்று வெளிவேடம் செய்து கொண்டிருக்கின்ற எத்தனை மனிதர்கள் இந்த ஊனமுற்றவர்களை பார்த்து ஏளனமாக பேசியிருப்பார்கள். இவன் இறைவனால் சபிக்கப்பட்டவன், இவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை,
இவன் பார்வையற்றவன், ஆண்டவர் இவனை சபித்திருக்கிறார் என்று இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம் அவர்களை ஏளனமாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்குள் இருந்த ஆதங்கத்தை யாரிடம் சொல்ல முடியும் என்று அவர்கள் தபித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர்களுக்கென்று ஒரு விடிவெள்ளி பிறந்தது. அந்த விடிவெள்ளி தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படி ஊனமுற்றவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, தள்ளி வைக்கப்பட்டவர்களாக, குடும்பத்தின் வழியாக, சமுதாயத்தின் வழியாக இருந்த எல்லா நோயாளிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கின்ற பொழுதும், அவர்கள் இயேசுவை சந்திக்கின்ற பொழுதும் அவர்களுக்குள் எழுந்த ஒரே ஒரு ஆதங்கம் ஒன்று மட்டும்தான், நிச்சயமாக நான் குணம் பெறுவேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பேச்சிழந்தவனுக்கும் காது கேளாதவனுக்கும் இரண்டு விதமான குணம் பெறுகிறார் என்று இறையில் வல்லுநர்கள் அழகாக சொல்லுவார்கள். ஒன்று, உடல் நோயிலிருந்து அவன் குணம் பெறுகிறான். எப்பொழுது அவன் கட்டப்பட்டிருந்ததோ, எப்பொழுது அவன் காதுகள் கேட்காமல் இருந்தது, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தொடுதலின் வழியாக அவன் கேட்க ஆரம்பித்தான், பேச ஆரம்பித்தான். உடல் நோயிலிருந்து அவன் குணம் பெறுகிறான். ஊனமுற்றதிலிருந்து முழுவதுமாக குணம் பெற்றிருக்கிறான். இரண்டாவது மனநிலை இங்கு அழகாக சொல்லப்படுகிறது என்றால், மனதளவில் அவன் எந்த அளவிற்கு வேதனையோடு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தானோ, அந்த மனிதன் உள்ளத்தளவில் முழுவதுமாக குணம் பெற்றவனாக, இனி சமுதாயம் என்னை ஊனமுற்றவன் என்று சொல்லாது, என்னை வெறுத்து ஒதுக்கி வைக்காது, என்னை ஓரம் கட்டாது, நானும் இந்த சமுதாயத்தில் அடுத்த மனிதர்களைப் போல உயர்ந்தவனாக, தகுதியுள்ளவனாக இந்த சமுதாயத்தில் வாழுவதற்கு இறைவன் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்று பெருமையோடு அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். உடல் நோயிலிருந்து குணம் கொடுத்ததை விட உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற நோய்கள் அவனுக்கு குணம் பெற்றதுதான் மிகவும் ஆச்சரியக்குரியது, பெருமைக்குரியது. அந்த வரிசையில் தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சொல்லுகிறார், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆனால் அவர் கட்டளைக்கு எதிர்மாறாக மக்கள் அனைவருமே இயேசுவினுடைய வல்லச் செயல்களை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் உடல் ஊனமுற்றவர்கள் அல்ல, மாறாக உள்ளத்தளவில் ஊனமுற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆன்மீக பயணம் ஊனமுற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே ஆலயத்திற்கு வருகிறோம், நம்முடைய வேதனைகளை கொட்டி தீர்க்கிறோம், நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைக்கிறோம். அப்படி எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த விண்ணப்பங்கள் நிறைவேறிய பிறகு எத்தனை உள்ளங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிறருக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான கொடையினை பிறரோடு பகிர்ந்து கொண்டு, நான் ஆண்டவரிடம் செபித்தேன், ஆண்டவர் என்னை தொட்டார், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என் விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று யாரெல்லாம் பிறரிடம் நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்தில் என்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் இறைவன் கொடுத்த கொடையை மறைத்து வைத்து அடுத்தவர்களுக்கு தெரிந்து விட்டால் அவர்கள் என்னை எப்படி பேசுவார்கள் என்ற பலவிதமான குறுகிய மனநிலையோடு தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து இதைத்தான் கேட்கிறார். அன்று தந்தை கடவுள் ஆதாம் ஏவாளிடம் சொல்லி, இந்த மரத்தின் கனியை நீங்கள் தொடவும் கூடாது, உண்ணவும் கூடாது என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் கேட்டும் கேட்காமல் இருந்தது போல, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊனமுற்றவனை தொட்டு அவனுக்கு குணம் கொடுத்து நாமும் அதுபோல குணம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, இன்னும் பல நேரங்களில் ஆதாம் ஏவாளை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை கேட்கிறோம், உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வைக்கிறோம். நம் தேவைகள் நிறைவேறிய பிறகு இறைவனிடமும் வருவதும் இல்லை, மற்றவரிடம் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சாட்சிய வாழ்வாக பகிர்ந்து கொள்வதும் இல்லை. இன்றைய நாளிலே இயேசு இதை உங்களிடமும் என்னிடம் எதிர்பார்க்கிறார். நமக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கரத்தில் நாம் நன்றியின் பூக்களை எடுத்து வைப்போம். அந்த நன்றியின் பூக்களை பிறரோடு சாட்சிய வாழ்வாக வாழ்ந்தோம் என்றால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, அதுதான் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை தான் நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்ற உள் உணர்வோடு இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னை உமக்களித்தீர், உந்தன் அன்பை சுவைத்தேன்.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நவநாளில் நாங்கள் கொண்ட உரிமை காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டது போல அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரியோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நினைவுக்குழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகாயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பர், புனித தேவசகாயம்,
மற்றும் உலகிலும் உகந்தவனாயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். வாழ்வில் இயேசுவே எந்நாளும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவீங்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பத்தை பற்றி எறிய செய்து, அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நாங்கள் ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.